விஜய் கிட்ட போய் கமருதீன் கூட நான் இப்போ பழகுற இந்த ரிலேஷன்ஷிப் மேட்டர்லாம் வந்து ஓகேவா வெளியே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்வதி வந்து கேட்டதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு விஜய் கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சு தானே எல்லாத்தையும் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் தெரிஞ்சு தான் பண்ணுறோம், அது வந்து அப்படி தான் வெளியே தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தப்பு பண்ணிட்டீங்க, அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி ஒரு கன்வே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அது நல்லாவே தெரியுது வெளியே அப்படின்னு சொன்னோடனே வந்து அவங்க சிரிச்சுட்டே இருந்தாங்க. என்னடா அது பாரு சிரிச்சுட்டே இருக்காங்க, அதை அக்ரி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. அதுக்கப்புறமா வந்து விஜய் சொல்கிறாங்க, நீங்கள் பாரு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆச்சா என்னன்னு தெரியல. பார்வதி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, ஏய் இல்லடி, அந்த ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே இருக்கிறது உண்மையிலே ட்ரூ தான், கேம்காக இல்லை. ஆனால் சில டைம் வந்து அது டாமினேட் பண்ணுது, வெளியே எப்படி தெரியுது, எல்லாம் ஃபைன் தானே, எல்லாம் ட்ரூவாக தானே தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது, அதுக்கு விஜயோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, ட்ரூவாக தான் தெரியுதான்னு நீ என்கிட்ட கேட்குறல்ல, அப்போது உனக்கு ட்ரூவாக தெரியலையா? உனக்கு அது ட்ரூவாக தெரிஞ்சால் நீ அதுக்கு பற்றி பயப்படவே தேவையில்லை, எதுக்காக இப்படி கேட்டுட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அது வந்து கேம் மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, அது கேம் மாதிரி தான் வந்து தெரியுது, பட் ட்ரூவாக இருந்தீங்க அப்படின்னா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ட்ரூவாக இருந்தால் நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. இல்லாடி எனக்கு ஃபேமிலின்னா வந்து கொஞ்சம் பயம், ஃபேமிலி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயம் இருக்குல்ல, அதனால தான் நான் இதை உங்ககிட்ட கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ விஜய் வந்து இந்த ஒரு விஷயத்தில் எல்லாத்தையும் வந்து பயங்கரமாக வந்து போட்டு உடச்சதை வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போது பார்வதி வந்து இவ்வளோ ஆர்வமாக கேட்கும்போது, ஏன் இதில் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, இப்போ அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கணும். ஸோ இப்போ அவங்க வீட்டில் ஒரு ரியாக்ஷன் தெரியாதனால வந்து இப்போ மற்றவங்க கிட்ட வந்து வரும்போது வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது எப்படி போய் முடிப்பதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஃபர்தராக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்போக்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.